ஹலோ காய்ஸ், இன்னியோட ரெசிபி ரொம்ப அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான முட்டை மாலா தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இதுக்கு வந்து நான் 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ அண்ட் ஒயிட்னு செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஒயிட் கூட 2½ ஸ்பூன் சுகர், அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக இலாச்சி பவுடர், அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுற மாதிரியே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் ஒரு 15 மினிட்ஸ்லாம் ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு ஃபோம் கிரியேட் ஆகும், அதை செப்பரேட்டாக எடுத்துடலாம். ஸோ 15 மினிட்ஸில் ரெடி ஆனதுக்கப்புறம் அது குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக சுகர் நான் ஆட் பண்ணுற மாதிரி ஈக்குவல் ரேஷியோ தான். நீங்கள் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக சுகர். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த சுகர் சிரப் வந்து அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் இதில் வந்து எக் ஸ்மெல் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இதை பண்ணும்போது கொஞ்சம் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த யாக் இருக்குல்ல எல்லோ, அதை வந்து ஒரு பால் கவரில் ஊற்றி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 5 to 10 மினிட்ஸ்லாம் ரெடி ஆயிடும். அது அப்படியே சூடோடு எடுத்து நம்ம ஒயிட் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே பிளேட்டிங் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். பார்க்கவே நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், தென் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட்டும் பண்ணுறேன். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா, அந்த சிரப் இருந்துச்சுல அதை கொஞ்சமாக எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிவிட்டேன். இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.